கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப், நெஸ்டட் இஃப், சரியா 4 இருக்குது. ஓகேவா? இதை தாண்டி வந்து இன்னும் 2-3 இருக்குது, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து ரூல்ஸு. ஓகேவா? ரூல்ஸ் அண்ட் டெஃபினிஷன் இது தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுனா, ஃபஸ்ட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த கண்டிஷன் 1, கண்டிஷன் 2 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்க பிளாக் வந்து ரன் ஆகும். ஓகேவா? சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து ஸ்கிப் ஆயிரும். சரியா? ஓகே. ஸோ இஃப் எல்ஸ்னால் பாருங்கள், ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக்குள்ளே இருக்கிறது வந்து ரன் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ்ன்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேடி போய் அந்த எல்ஸில் என்ன இருக்கோ அதை வந்து ரன் பண்ணும். சரியா? ஓகே. எல்ஸ் இஃப் அப்படின்னா ஒன்லி ஒன் பிளாக் வில் எக்ஸிக்யூட். ஓகேவா? கண்டிஷன் வில் பிகம் ட்ரூ. ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த பிளாக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் ரன் ஆகும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து என்னென்னலாம் ட்ரூ, இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், சரியா, இட் வில் செக் த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? ஸோ சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன இருக்குன்னா அப்படியே நெக்ஸ்ட்டாக அது எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டே இருக்கும். சரியா? அது வந்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். சரியா? நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா பாருங்கள். ஸோ நெஸ்டட் இஃப்ல என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் இஃப் செக் பண்ணும். சரியா? இஃப் இட் இஸ் ட்ரூ தென் த இன்னர் இஃப் இஸ் செக். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவுட்டரில் இருக்க கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள லேயர் பை லேயராக நம்ம போடுவோம். ஸோ அதுக்குள்ளே இன்னரில் என்ன இருக்கோ, இன்னரில் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை பிரிண்ட் பண்ண போகுது. சப்போஸ் இன்னர் லேயர் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் பண்ணிடும். சரியா? ஓகே சார். கிளியரா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் போட்டு பார்ப்போமா? ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஜாவா ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு, இப்போ வந்து பேக்கேஜ். இப்போ கிளாஸ். ஓகேவா? ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் தேவைப்படுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பூலியன் அப்படின்னு போட்டுட்டு அட்டெண்டன்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேவா? ஓகே. ஓகேவா? இப்போது இது பாருங்கள், இப்போ ஒரு 2 கண்டிஷன் எழுதுகிறேன். சரியா? ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன், நமக்கு வந்து இது வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே இருக்க போகுது. ஓகேவா? இப்போ வந்து நான் 2 கண்டிஷன் எழுதுகிறேன். சரியா? இதில் நான் என்னென்னு போட போகிறேன்னா, இஃப்னு அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இஃப்பில் அட்டெண்டன்ஸுன்னு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கண்டிஷன் 1 கொடுத்துறேன். சரியா? இப்போ இதுக்குள்ளே என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள். print ln of
ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? சார் சார் ஈக்குவல் டு வந்து டபுள் ஈக்குவல் டு தான் கொடுக்கணுமா? ஆமாம், இது டபுள் ஈக்குவல் டு தான் கொடுக்கணும். ஓகேவா? இது நீங்கள் சிங்கிள் கொடுத்தனா சிங்கிள் கொடுக்கக்கூடாது, டபுள் தான் கொடுக்கணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறேன்னு பாருங்கள். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிஷன் 1 வந்து ட்ரூவாக இருக்குது. ஓகேவா? அதனால ரன் ஆகுது. சரியா? ஸோ இதை நான் ஃபால்ஸ்ன்னு போட்டால் ரன் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்ஸ்ன்னு ஒன்று போடுறேன். சரியா? எல்ஸில் என்ன கொடுக்குறேன்? இஃபே கொடுக்குறேன். ஓகேவா? இது நான் ட்ரூன்னு கொடுக்குறேன், இது ஃபால்ஸ்ன்னு கொடுத்துறேன். சார் இஃப்க்கு பக்கத்துல இந்த பிராக்கெட் கொஞ்சம் தப்பா போட்டு. இதில் இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அட்டன் த கிளாஸ். ஓகேவா? கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் நாட் அட்டன் த கிளாஸ். சரியா? ஸோ இப்போ நான் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு நாட் அட்டன் த கிளாஸ் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன வருதுன்னு பாருங்களேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இது மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பிளாக்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பிரிண்ட் ஆகலை. கரெக்டாக? கிளியரா? ஸோ அதுதான் இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, பிளாக்குள்ளே உள்ளது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக்கை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு எது ட்ரூவோ அதோட ஆன்சர் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுது. சரியா? கிளியரா? சரிங்க. அந்த மேலே பூலியன் போட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களா? அதில் ஸ்மால் லெட்டர் ஏ ஸ்மால் கேப்ஸ் ஏ போட்டிருக்கீங்களா சார்? அது நம்ம ரெஃபரன்ஸுக்கு தானே போட்டிருக்கோம். ஒரே மாதிரி போட்டால் வரல. ஆமாம், ஒரே மாதிரி போட்டால் வரல. நான் ஜஸ்ட் இது ரெஃபரன்ஸ்க்கு இது வந்து பூலியன் வந்து நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? ட்ரூவாக இருந்ததுன்னா ஒரு கண்டிஷன், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு கண்டிஷன். சரி, இப்போ கீழே செகண்ட் கண்டிஷனில் இப்போ அட்டெண்டன்ஸ்க்கு வந்து ஏ ஸ்மால் போட்டிங்க, அது கேப்ஸ் போட்டால் ஃபால்ஸ் ரன் ஆகுமா சார்? இப்போ நான் அது கொடுத்தாலும் பாருங்களேன் என்ன வருது. இதில் வந்து இது கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இது ஓகேவா? இந்த இடத்துல வந்து இது எதனால இந்த இது பிரிண்ட் ஆகுதுன்னா, இங்கே பாரு, எனக்கு வந்து ட்ரூன்னு இருக்குது, இதுதான் நம்ம பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் அந்த ஏல இருக்கிறது போடுறேன். ஏன்னா நம்ம ஏல இருக்கிற ட்ரூன்னு போட்டுட்டு ஏல தான் நம்ம ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறோம். கரெக்டாக? புரியுதா? சார் புரியுது. ஸோ இப்போ இந்த அட்டெண்டன்ஸை ட்ரூன்னு போட்டுட்டு இந்த அட்டெண்டன்ஸை நான் ஃபால்ஸ்ன்னு போட்டால் ஜஸ்ட் அது பூலியன்றது ஒரு இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, அதுதான். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது, அந்த இது வந்து ட்ரூவாக இருக்கிறது மட்டும் அது பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. சரியா? இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே சார். ஸோ அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா இஃப் எல்ஸ் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு எல்ஸ் இருக்குது. சரியா? இப்போது இதில் வந்து எல்ஸ், இப்போது கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிளாக்ல இருக்கிறது ரன் ஆகுது. சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இல்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கும். எல்ஸ்ன்னு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த எல்ஸில் இருக்கிறத அது ரன் பண்ணி கொடுக்க போகுது. சரியா? ஸோ இப்போ இது பாருங்கள். இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து ஒரு எல்ஸ்ன்னு ஒன்று சேர்த்துக்கிறேன்.
ஓகேவா? இதோட ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரூவாக இருந்ததுன்னா பிளாக்குள்ளே இருக்கிறத ரன் பண்ணும். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸில் என்ன இருக்குன்னு அதை ரன் பண்ண போகுது. சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரூவாக இருக்குது, ட்ரூவாக இருக்கனால அது என்ன பண்ணுது, ஒரு நிமிஷம், ஓகேவா? ஸோ இது கண்டிஷன் 1 வந்து ஃபால்ஸாக இருக்குது. சரியா? ஸோ ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த ட்ரூக்குள்ளே இருக்கிறது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ஃபால்ஸாக இருக்குது. ஸோ ஃபால்ஸாக இருந்தோடனே டேரெக்டாக அது நெக்ஸ்ட்டு போகுது. நெக்ஸ்ட் எங்கே போகுதுன்னா எல்ஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடி போகுது. சரியா? ஸோ எல்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பிரிண்ட் பண்ணும். இது நான் எடுத்துறேன், இது நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக போட்டேன். ஓகேவா? ஸோ இது பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ட்ரூன்னு போடுறேன். ட்ரூவாக இருக்கும்போது வந்து அட்டெண்ட் த கிளாஸ்ன்னு வந்துடுச்சு, பிரிண்ட் பண்ணிடுச்சு. சரியா? கிளியரா? சார். ஸோ இப்போ நான் ஃபால்ஸ்ன்னு போட்டால் அது டேரெக்டாக வந்து எங்கே போகுதுன்னா எல்ஸ்ன்னு ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்க்கும். ஸோ எல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக வந்து கிருஷ்ணா இஸ் அண்ட் லீவ் டுடேன்னு எல்ஸில் இருக்குது, அதை டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடுது. சரியா? இது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஓகே சார். ஸோ அடுத்து பாருங்கள், எல்ஸ் இஃப்னா ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? இட் வில் செக் நெக்ஸ்ட் அண்ட் ஸோ ஆன். இது எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருக்க பிளாக் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஓகே சார். இப்போ இதுக்கு ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணலாமா? ஸோ இதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொடுக்குறேன். இதில் வந்து நான் நாட் அட்டெண்டட்னு போடுறேன். சரியா? கிளியராக? இப்போ பாருங்கள், இதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ட்ரூ, ஃபால்ஸு, எல்ஸ், 3மே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டில் உள்ளது ட்ரூவாக இருந்ததுன்னா அது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஓகேவா? ஓகே சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எல்ஸ் இஃப். இது இப்போ நம்ம பார்த்தது வந்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதோட டெஃபினிஷன் இது தான். ஓகேவா? வி வாண்ட் டு செக் த மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இன் எ சீக்வன்ஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு இதுவாக நம்ம பிளாக்காக நம்ம இது பண்ணிகிட்டே வருவோம், இஃப் ஸ்டேட்மெண்ட்டு இன்வால்வ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிளாக்கு இதுவாக இருந்துச்சு, ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது இதுவாகும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டாக அது பார்க்கும். சரியா? இப்போ இதில் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு பிளாக்கு ட்ரூவாக இருக்குது. சரியா? எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு போகுது, நெக்ஸ்ட்டாக தேடும். இப்போ செகண்ட் பிளாக்கு ஃபால்ஸாக இருக்குது. ஸோ ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? டேரெக்டாக வந்து அது என்ன தேடுது? எல்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி போகுது. சரியா? எல்ஸில் இங்கே இருக்குது. ஸோ அதனால் கிருஷ்ணா இஸ் அண்ட் லீவ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்ட் ஒன்றும் வந்துருச்சு. இப்போ நான் இது ட்ரூவாக போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ட்ரூவாக போட்டனால ட்ரூ அது என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அது மட்டும் 2 மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ, அந்த 2த்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. சரியா? கிளியரா? ரெண்டுமே ட்ரூ வந்தா எல்ஸ் வராதா சார் இதுல? ஆமா, ரெண்டுமே. எல்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபால்ஸா இருக்கும்போது வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை தேடி போகும். சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுக்குறேன், ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். சரியா? சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபால்ஸ். அப்போ என்ன தேடும்? எல்ஸ் தேடி போகும். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபால்ஸு. சரியா? அட்டெண்ட் த கிளாஸ் வரல. இதுவும் பாருங்கள், அடுத்து டேரெக்டாக எங்கே போகுது? இங்கே போகுது.
ஓகேவா? ஸோ அடுத்து என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எங்கே ஃபால்ஸ் இருக்கோ, ஃபால்ஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் தேடி போயிடும். சரியா? ஓகே. ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸில் இருக்கிறத வந்து பிரிண்ட் பண்ணாமல் எல்ஸ் எங்கே இருக்கோ அதை தேடி போய் எல்ஸில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிடும். கிளியரா? சார். ஓகேவா? இது வந்து எல்ஸ் இஃப். ஓகேவா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பிளாக் வில் எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிகம் ட்ரூ. ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் பண்ணும். கிளியரா? சார். இது எல்ஸ் இஃப். இப்போ அடுத்து வந்து நெஸ்டட் இஃப் பார்ப்போமா? ஸோ நெஸ்டட் இஃப்னா பிளாக்குள்ளே பிளாக், இது வந்து அவுட்டர் பிளாக் ஒன்று போடுவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து 4-5 பிளாக் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன செக் பண்ணுதுன்னு பாருங்கள். ஹைரார்கிக்கல் மோட் கண்டிஷன்ஸ் மாதிரி 1 by 1 அது பார்க்கும். ஸோ இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் இன்னர் இஃப் இஸ் செக். ஃபஸ்ட்டு அவுட்டரில் ஒரு லேயர் கொடுப்போம்ல, அதோட கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இன்னரில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஓகேவா? ஸோ அது ட்ரூ வேல்யூலாம் பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் அவுட்டரில் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்னர் இஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்கிப். ஸோ அவுட்டரில் ஒரு லேயர் கொடுத்துருக்கோம்ல, அது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற எந்த வேல்யூமே அது பிரிண்ட்டே பண்ணாது. ஓகேவா? அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். ஓகே சார். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் இது மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இஃப் பாருங்கள். இப்போ பிரியாணி ஷாப்பு இருந்துச்சு. இப்போ பிரியாணி ஷாப்புன்னு ஒன்று போட்டிருக்கேன். இப்போ பிரியாணி ஷாப்புன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி ஷாப்பு இருக்கீங்க. சரியா? பிரியாணி ஷாப்புக்கு போகிறீங்க. ஸோ அதை வந்து நான் என்டர் போடுறேன். இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து அவுட்டர் லேயர். சரியா? ஸோ அவுட்டர் லேயரில் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளேயே பாருங்கள், இதுக்குள்ளேயே இன்னொரு இஃப் கொடுக்குறேன். இஃப் ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன வேல்யூனா ஆர்டர் சிக்கன் பிரியாணி. ஓகேவா? இதெல்லாம் நான் அப்படியே எடுத்துடுறேன். எடுத்துட்டு இதுக்குள்ளே இன்னொன்று கொடுக்குறேன். சரியா? இப்போ வெயிட்டர் என்ன சொல்கிறாரு, இது பிரியாணி ஷாப்புன்றனால சாரி we do not have fish biryani. ஓகேவா? ஸோ இது பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு இந்த ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ண போகுது. சரியா? ஸோ இப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகுது இல்லையான்னு பார்க்கலாமா? என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரூவாக இருக்குது. ஓகேவா? என்டர் இந்த பிரியாணி ஷாப். சரியா? ஸோ பேலன்ஸ் இருக்க ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல ஃபால்ஸாக இருக்கனால இதில் நான் எல்ஸ்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? கான்செப்ட் புரியுதா?
கிளியர் தானே? இப்போ பாருங்கள், இதில் நான் எல்ஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ ட்ரூவாக இருக்குது. ஸோ இது பிரிண்ட் பண்ணோம். ஸோ அடுத்து உள்ளே வந்து ஃபால்ஸ் இருக்குது. சரியா? இப்போ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? புரிஞ்சிச்சா இதில்? கிளியரா? சார். ஸோ இந்த இது வந்து அவுட்டரில் இருக்குது ட்ரூ, அதனால் இது பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ இது ஃபால்ஸாக இருக்குது. ஸோ ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணுதுன்னா எல்ஸ் எங்கேயாவது இருக்கா தேடி பார்க்குது. ஸோ எல்ஸில் வந்து சிக்கன் பிரியாணி இஸ் நாட் அவைலபிள் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து சிக்கன் பிரியாணி நாட் அவைலபிள் பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ இதுவுமே ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா சாரி வி டோன்ட் ஹவ் பிரியாணின்னு காமிக்குது. ஸோ இப்போ இதை ட்ரூவாக போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ இது பிரிண்ட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கலாம். இதுவும் சேர்ந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? சார். ஸோ இதுதான். ஸோ இது வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அவுட்டரில் இருக்குது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அது உள்ளே இருக்க லேயரை வந்து 1 by 1 பார்க்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபால்ஸ் கொடுத்தனால என்ன ஆகுது, எல்ஸ் எங்கேயாவது இருக்கா தேடி பார்க்குது. அதான ரூலு. ஸோ எல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுது, சிக்கன் பிரியாணி இஸ் நாட் அவைலபிள் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற லூப்பும் வந்து ட்ரூன்னு கொடுத்தனால ட்ரூ ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சப்போஸ் இங்கே நான் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா எதுவுமே வராது. ஏன்னா அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸோ அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் தான் அதுக்குள்ளே இருக்க லூப்பை வந்து 1 by 1 வந்து ஹைரார்கிக்கல் மோடில் செக் பண்ணி ரன் பண்ணும். சார் எல்ஸ் கூட பிரிண்ட் ஆகாதாங்க சார்? ஆமாம், எல்ஸ் எப்போ பிரிண்ட் ஆகும்? இது உள்ள ஃபால்ஸாக இருக்குது. பட் ஆனால் அவுட்டரோட இது பாரு, அவுட்டரே ஃபால்ஸில் இருக்குல்ல. ஸோ அவுட்டரில் ட்ரூவாக இருந்தால் தான் அது உள்ளே அந்த ப்ராக்கெட்குள்ளேயே போகும். ஸோ இப்போ அவுட்டரே ஃபால்ஸாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக டெர்மினேட் பண்ணிடுச்சு ப்ரோக்ராம். ஓகே சார்.